ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்க அப்படின்னா சரும நிறத்தை அதிகரிக்கிறதுக்கும் சருமத்தை ரொம்பவே பொலிவாக பளபளப்பாக வச்சுக்கிறதுக்குமான சோப் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சோப்பை சிறியவர்களிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம். இதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்காக 75 கிராம் அளவுக்கு சோப் பேஸ் எடுத்திருக்கேன். இந்த சோப் பேஸுடைய விலை 1/4 கிலோ 90 ரூபாய். இது எல்லா விதமான கெமிக்கல் ஸ்டோர்ஸ்லேயும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்குது. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே வேணால் கொடுக்குறேன். ஸோ விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதே சோப்பை பியர்ஸ் கிளிசரின் சோப்பில் கூட தயாரிக்கலாம். பட் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தயாரிக்கக்கூடாது. பெரியவங்களே மேக்ஸிமம் தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா கடைகளில் வாங்கக்கூடிய சோப்புகளில் நிறைய கெமிக்கல் இருக்குது. அதை வாங்கி தயாரிக்கிறதுனால எந்த ஒரு பயனுமே கிடையாது. இதில் கெமிக்கல் இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. பட் கடைகளில் வாங்கக்கூடிய அளவை விட ரொம்ப குறைஞ்சபட்சமாக தான் இருக்குன்னே சொல்லலாம். இதை நீங்கள் காஸ்டிக் சோடாவில் கூட தயாரிக்க முடியும். குழந்தைகளுக்கு நீங்கள் கடைகளில் வாங்கி பயன்படுத்துகிற சோப்பாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டிலே தயாரித்து பயன்படுத்தக்கூடிய சோப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இயற்கை அல்லது செயற்கை சார்ந்த எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் டாக்டரோட அட்வைஸ் படி நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா 2 வயசு வரைக்கும் எந்த ஒரு குழந்தைக்குமே டாக்டர் கண்டிப்பாக சோப்போ அல்லது வேறு விதமான ப்ராடக்டோ சஜஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. அதையும் மீறி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைகளோட சருமம் ரொம்ப சென்சிட்டிவானது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு நிறைய இரிட்டேஷன், ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். இந்த சோப் பேஸை டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் மெல்ட் பண்ண போகிறேன். அதனால தான் பாத்திரத்தில் தண்ணி ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறமா மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் சோப் பேஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த சோப் பேஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இப்போ நலங்கு பொடி நான் எடுத்திருக்கேன். இது ப்ராடக்டாக வாங்கினது. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளுக்கு பயன்படுத்தும் பொழுதும் சரி, நமக்கும் சரி வீட்டிலே தயாரித்து பயன்படுத்துங்க. அதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற வீடியோ சீக்கிரத்தில் போஸ்ட் பண்ணுறேன். பட் தற்போதைக்கு ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து சேர்த்துக்கிறேன். இது 100% நேச்சுரல் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால் நம்ம வீட்டில் தயாரிக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நலங்கு மாவுல பார்த்தீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு, செண்பகப்பூ, ரோஜா இதழ்கள் இந்த மாதிரியான எண்ணற்ற ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அடங்கியிருக்குன்னே சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கும் நம்ம குழந்தைகளோட சருமத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசையை நீக்கிறதுக்கும், தோடு ரொம்ப பளபளப்பாக்கி சரும நிறத்தை அதிகப்படுத்தி மாசு மறு இதெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வெயில் காலத்தில் மெயினாக குழந்தைகளுக்கு வரக்கூடிய அந்த வியர்க்குரு, வியர்வை, நாற்றம் இது எல்லாத்தையும் போக்குறதுக்கு, முகத்தில் பருக்கள் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக நீக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இது கூட கிளிசரின் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். பட் குழந்தைகளுக்கு அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் சேர்க்க வேண்டாம். கிளிசரின் வறண்ட சருமம், அப்புறம் ரொம்ப சருமத்தில் எரிச்சல் இருக்கிறவங்க, சொரசொரப்பான சருமமாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பயன்படுத்தலாம். இது ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசர். சருமத்தை ரொம்ப ஈரப்பதமாக வச்சுருக்கும். சருமத்தில் அழுக்கு, தூசி, கரும்புள்ளிகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணி சரும நிறத்தை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குதுன்னே சொல்லலாம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ரன்ஸ்க்காக, அதாவது வாசனைக்காக நான் லாவெண்டர் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வரைக்கும் தான் நான் சேர்த்துருக்கேன். பட் இந்த நலங்கு மாவுல ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் இருந்தாலும் நான் சேர்த்துருக்கேன். குழந்தைகளுக்கு அப்படின்ற பட்சத்தில் கலரோ அல்லது எசன்ஸோ எதுவுமே சேர்க்க வேணாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உடனடியாக நான் ஒரு பேப்பர் கப் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உடனடியாக அதை ஷிஃப்ட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக மறுபடியும் கெட்டியாகணும். மறுபடியும் மெல்ட் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வெளியில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சோப் ரெடி ஆகிரும். ஃப்ரிட்ஜ் அப்படின்ற பட்சத்தில் ரெஃப்ரிஜிரேட்டரில் 30 மினிட்ஸ் to 1 hour வரைக்கும் நம்ம செய்கிற குவான்டிட்டியை பொறுத்து இருக்குது. ஸோ செட் ஆகினதுக்கப்புறமா நான் எடுக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக சோப் ரெடி ஆகியிருக்கு. பட் இந்த நலங்கு மாவுலே நிறத்துக்காக, வாசனைக்காக எதுவும் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா கலர் ஒரு டிஃப்ரென்ஸாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். வாசனையும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது.
பட் கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இந்த சோப்பை வந்து நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு வீட்டிலே நலங்கு மாவு ரெடி பண்ணி அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கு பயன்படுத்துறதுனா பயன்படுத்தலாம். பெரியவர்களும் இதை பயன்படுத்திட்டு வரலாம். தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றது மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு இந்த சோப்புலேருந்தே கிடைக்கும் தாராளமாக. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் கொஷின் கேளுங்க. ஸோ இந்த சோப்பை வந்து 2 நாளைக்கு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். உடனே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு மெல்ட் ஆகிரும். காஸ்டிக் சோடாவில் பண்ணிங்க அப்படின்னா 45 நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி சோப் பேஸில் பண்ணால் உடனடியாக நம்ம பயன்படுத்த முடியும், பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு பியூட்டி ரிலேட்டடான கான்செப்டில் சந்திக்கிறேன். அண்ட் ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இன்னொரு பியூட்டி ரிலேட்டடான டாப்பிக்கில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.